2000 பேர் சரி. தமிழக அரசு இந்த சென்னை மாநகராட்சியின் மூலமாக இந்த பகுதியில் உள்ள அந்த நடைபயிற்சி செய்வதற்காகவே பிரத்யேகமாக இங்கே வந்து சாலையை நடைப்பயிற்சிக்காகவே தயார் செய்து கொடுத்திருந்தோம். அதை நம்முடைய மாண்புமிகு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையுடைய அமைச்சர் திறந்து வைத்தார். எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு 150வது மாரத்தான் பாண்டிச்சேரியில் இன்றைக்கு நிறைவு செய்கின்றார். பாண்டிச்சேரியில் இப்போ மாரத்தானில் கலந்து கொண்டிருக்கின்றார். இது மாரத்தானுடைய நிகழ்ச்சியை தமிழக அரசு, அதுவும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தாருங்கள் என்று எங்களுக்கு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியிருக்கின்றார். அதற்காக தான் இப்போ நடைபயிற்சி செய்பவர்களுக்காகவே பிரத்யேகமாக தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒவ்வொரு மாவட்டமாக அதுக்கான பிரத்யேக 8 கிலோமீட்டர் அளவுக்கு அவர்கள் நடந்து செல்வதற்கான அந்த பாதைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதற்கு சென்னையில் இந்த பாதையை உருவாக்கி தந்திருக்கின்றோம். இங்கே நம்முடைய அந்த முனையில் இந்த தெருவுடைய முடிவிற்கு அடையார் ஆலமரம் அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து தியோசபிக்கல் சொசைட்டிலேருந்து ஆரம்பித்து இந்த பெசன்ட் நகர் வழியாக செல்கின்ற இந்த வழியாக தான் வருகின்றது அந்த பாதை. இந்த பாதையில் இன்றைக்கு நம்முடைய மாரத்தான் திறந்து வைக்கல மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதில் பார்க்கும்பொழுது பார்த்தால் சிறு குழந்தைகள் முதல் மிக ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். தான் இப்போது பேசிக்கொண்டு இருக்கும்போது சொன்னேன், ஒரு காலத்தில் மாரத்தான் போது அபூர்வமாக நடைபெறும். இன்றைக்கு பார்த்தால் அனைத்து இடங்களிலும் இந்த மாரத்தான் நிகழ்ச்சி மிக எல்லா இடங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆர்வமாக இளைஞர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார். வரவேற்கத்தக்க விஷயம். வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. வட இந்தியாவில் வந்தவர்களை நாங்கள் வாழ வைத்தோம். இப்பொழுது அவர்கள் நம்முடைய ஹெல்த்துக்காக எவ்வளோ செய்கிறார்கள். இதை பாராட்ட வேண்டும். நாம் நினைக்காது, நாம் யோசிக்காதே அவர்கள் செய்கிறார்கள். ஏன் 3 வயது குழந்தைகளுக்கு மாரத்தானில், அதுவும் இப்போ பெற்றோரோடு ஓடுறது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சு அந்த பிள்ளைங்க அனௌன்ஸ் பண்ணாங்க பாருங்கள். நடக்க முடியலையா, தவந்து வா, நீ ஜெயிப்ப அப்படின்னு அந்த ஊக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன் இன்னும் பலது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய மக்களுக்காக நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மேலும் மேலும் பண்ண வேண்டும். இந்த மாரத்தான் நான் அவங்ககிட்ட கேட்டுக்க ஒன்று தான், இதை இன்டர்நேஷ்னல் மாரத்தானை நீ மாற்றி வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அடுத்த வருஷம் கொண்டு வரணும். இதை தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக செய்ய இன்டர்நேஷ்னல் மாரத்தானை அதை மாத்திரேன் இருக்காங்க. அது லைசன்ஸ் வாங்கி பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். நன்றி. 2000 பேர் மேலே ஓடிட்டுருக்கோம். இந்த வர மொத்தம் காசு சேரிட்டிக்கு கொடுக்குறோம். சேரிட்டி டெய்லரிங் மிஷின் கற்றுக் கொடுக்குறோம், ஆட்டோ கற்றுக் கொடுக்குறோம், டேலி கற்றுக் கொடுக்குறோம். அவங்களுக்கெல்லாம் நம்ம வேலை வாங்கி கொடுக்குறோம். இது நாங்கள் 12 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். Day 1லேருந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது 3வது எடிஷன். இந்த மேரத்தானு ஆல்காட் ஸ்கூலில் தான் நடக்குது. As they have already told, whatever money raised in this magnathon is going to go for charity. They generally teach tailoring, tally classes to people who are in need. I think it's a brilliant cause what they are doing. The money raised here is going for charity again. Fitness and charity, two good hand in hand cause which they are magnathon is doing is really great. I think it's a great motivation for lots of organizations to come forward and support them.